அனைவருக்கும் வணக்கம். ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன். இந்த பதிவில் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். வருகின்ற பராபவ வருடம் வைகாசி மாதம் 18ஆம் நாள் ஆங்கில தேதிப்படி 1/6/2026 திங்கட்கிழமை இரவு மணி 1:50 அளவில் குருபகவான் மிதுன ராசியிலிருந்து கடகராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதாவது புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதத்திலிருந்து புனர்பூச நட்சத்திரம் 4ஆம் பாதம் கடகராசிக்கு குருபகவான் பயிற்சி ஆகிறார். அடுத்த ஓராண்டு காலம் அதிசாரமாக ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை சிம்மராசிக்கு சென்றுவிட்டு வக்கரகதியில் மீண்டும் கடகராசியிலே அமர்ந்திருக்க போகிறார். 12 வருடங்களுக்கு பிறகு குருபகவான் கடகராசியில் உச்சம். கடகராசியில் குருபகவான் அமர்ந்து பொதுவாக என்னென்ன செய்ய போகிறார் என்பதை முதலில் காணலாம். அடுத்தது ஒவ்வொரு ராசிக்கும் குரு பெயர்ச்சி பலன்கள் காணலாம். கடகராசியில் குருபகவான் அமரும்போது ஆலய பூஜைகளும் ஆன்மீகங்களும் பக்தி வழிபாடுகளும் அதிகரிக்கும். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். பணக்காரர்களுக்கும் பாமரர்களுக்கும் பணத்தட்டுப்பாடு பிரச்சனை உண்டாகும். வங்கித்துறை நன்கு விருத்தியடையும். சாஸ்திர சம்பிரதாயங்களில் நீதி நியாயம் நெறிமுறைகளை மக்கள் தவறாமல் கடைபிடிப்பாங்க. காலாகாலத்திற்கு நல்ல மழை பொழியும். விவசாயம் செழிக்கும். திருமணம் செய்து வெகு காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இறைவனுடைய அனுகிரகத்தால் குழந்தை பாக்கியம் உண்டாகும். வங்கிகள், பள்ளிக்கூடம், கல்லூரிகளில், தெய்வ சந்நிதிகளிலும் ஆசிரமங்களிலும் இருக்கக்கூடிய குறைகள் இந்த வருஷத்தில் வெளிப்படும். கடகராசியில் குருபகவான் செல்லும்போது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்கும். பள்ளி மாணவிகள், கல்லூரி மாணவிகள், திருமணமான பெண்கள் தனிமையில் செல்வதை தவிர்க்க வேண்டும். நகை ஆபரணங்கள் பெண்கள் அணிந்து இரவில் செல்வதை தவிர்க்க வேண்டும். பெண்கள் அந்நியர்களை நம்ப வேண்டாம். குருபகவான் கடகத்தில் செல்லும்போது ஆணாதிக்கம் அதிகரிக்கும். குருபகவான் சர்ப்பங்கள் பிடியில் அடுத்த ஓராண்டு பார்த்திங்கன்னா ராகுகேதுனுடைய பிடியில் செல்வார். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும். மது, மங்கை, சூது, அதிர்ஷ்டங்கள் வழியில் பணத்தை அதிகம் இழக்க நேரும். பணத்தை இழந்து தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். ஆண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். இதெல்லாம் பொது பலன்கள். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை காணலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி பலன்கள் காணலாம். துலாம் ராசிக்கு 3 6ஆம் வீட்டின் அதிபதி குரு பகவான். கடந்த வருடம் பாக்கியஸ்தானமான 9வது வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு தந்தை மகனுக்குள் நிறையா பேர்த்துக்கு கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும். தந்தையை விட்டு பிரிந்து போகக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்பட்டிருக்கும். பராபவ வருடம் வைகாசி மாதம் முதல் துலாம் ராசி அன்பர்களுக்கு தொழில் விருத்தி அடையும். உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா வேலைக்கு செல்லக்கூடியவர்கள், தனியார் கம்பெனியாக இருந்தாலும் சரி, அரசு வேலையாக இருந்தாலும் சரி, வேலையில் சில மாற்றங்கள் ஏற்படும். பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வு, இட மாற்றங்கள் சந்திக்கக்கூடிய நிலை வரும். கோச்சாரத்தில் 10லே குரு வந்தால் பதவி பறிபோய்விடும் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த வருடம் கேதுவோடு சர்ப்பங்களோடு குருபகவான் செல்லப் போகிறார்.
துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே கேது குரு இணைவு பொருளாதார ரீதியான உயர்வு துலா ராசி என்பவர்களுக்கு உச்ச குருவால் ஏற்பட போகிறது. வெளியில் கொடுத்த பணம் கைமாத்தாவோ கடனாவோ வெளியில் பணம் கொடுத்துருந்தீங்கன்னா 10லே குருபகான் வரும்போது வசூலாகும். வெளியில் கொடுத்த பணம் வாங்கிக்கலாம். தாராளமாக உங்கள் கையில் வந்து பணம் பெறலாம். கடந்த வருடம் உங்களுடைய தொழில் வந்து முடங்கி இருந்தால், வருமானம் இல்லாமல் இருந்தால், இந்த வருடம் வந்து நல்ல வருமானம் வரும். தொழில் விருத்தியாகும். துலாம் ராசிக்கு 2வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள், சண்டை சச்சரவுகள் நீங்கும். பொருளாதார பிரச்சனை நீங்கும். உங்கள் சொல் வார்த்தைக்கு மதிப்பு உண்டு. குடும்ப நபர்களுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். 2வது வீட்டை குருபகான் பார்வை செய்யும்போது தாராளமான பணப்புழக்கம் துலாம் ராசி என்பவர்களுக்கு இந்த வருடம் உண்டு. பேச்சு வாக்கு தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், ஆசிரியர்கள், வியாபாரிகளுக்கு இந்த ஆண்டு வந்து நல்ல முன்னேற்றமான காலகட்டம். கணவன் மனைவியிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கோர்ட்டு கேஸு, வழக்கு வெள்ளங்க, சண்டை சச்சரவு இந்த மாதிரியான பிரச்சனைகள் துலாம் ராசி என்பவர்களுக்கு படிப்படியாக குறையும். ஏன்னா 10லே குரு வரும்போது ஒரு சில மாதங்களில் அந்த பிரச்சனையெல்லாம் குறையும். அதிசாரமாக கடகராசியிலிருந்து சிம்மராசிக்கு ஐப்பசி மாதம் குருபகான் செல்வார். அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா ஐப்பசி முதல் தை மாதம் வரை குத்தகை நிலம் ஓட்டக்கூடியவர்கள், கிராமப்புறங்களில் குத்தகை நிலம் எடுத்து ஓட்டக்கூடியவர்களுக்கு சில பிரச்சனைகள், தகராறுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. ஐப்பசி முதல் தை மாதம் வரை குத்தகை நிலம் விவசாயிகள் வந்து குத்தகை ஓட்டக்கூடியவர்கள் கவனமாக இருக்க வேண்டும். ஐப்பசி மாதம் முதல் தை மாதம் வரை திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வரன் செட் ஆகும். வரன் செட் ஆச்சுன்னா உடனே திருமணம் செய்து கொள்ளுங்கள். ஒரு 3 மாத காலம் குரு பலன் உண்டு. கடகராசியிலே குருபகான் அமர்ந்து சமசப்தம பார்வையால் துலாம் ராசிக்கு 4வது வீட்டை பார்வை செய்வார். இந்த பராபர வருடம் துலாம் ராசி என்பவர்களுக்கு விவசாயம் நன்றாக இருக்கும். ஆடு, மாடு, கோழி, கால்நடைகள், வளர்ப்பு பிராணிகள் வந்து நல்ல வளர்ச்சியை கொடுக்கும். தாயார் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அதே வழியில் ராகுபகான் 4ஆம் இடம் வரும்போது தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். வண்டி வாகனங்கள் வழியில் செலவுகள் உண்டாகும். துலாம் ராசிக்கு 10வது வீட்டிலே குருபகான் அமர்ந்து 9ஆம் பார்வையால் துலாம் ராசிக்கு 6வது வீட்டை பார்வை செய்கிறார். அங்கே வந்து சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். 6வது வீட்டிலே சனி பகவானை பார்வை செய்யும்போது வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள் அவசரப்பட்டு வேலையை விடாமல் அடுத்த வேலை கிடைச்ச பிறகு வேலை மாறுவது நல்லது. நோய் நொடி தொந்தரவிலிருந்து விடுபடலாம். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். நல்ல மருந்து மாத்திரை சாப்பிட்டு உங்களுடைய நோயை போக்கிக் கொள்வீர்கள். 6ஆம் அதிபதி 6வது வீட்டை பார்வை செய்யும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு எதிரிகள், பகையாளி தொல்லை, வேலை சார்ந்து பகை எதிர்ப்புகள் அவ்வப்போது வந்து நீங்கும். அதனால் வந்து வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், வேலை செய்யக்கூடியவர்களிடம் கொஞ்சம் பார்த்து பழகிக்கொள்வது நல்லது. சொந்த பந்த உறவுகளிடம் கொஞ்சம் மன சங்கடங்கள், சண்டை சச்சரவுகள் வரத்துக்கு வாய்ப்புண்டு. புதிதாக தொழில் தொடங்க நினைப்பவர்கள் உங்கள் ஜாதகத்தை உள்ளூர் ஜோதிடரிடம் காமித்து உங்களுக்கு நல்ல திசா புத்திகள் நடந்தால் புதிதாக தொழில் தொடங்கலாம். கோச்சாரத்தில் 10ஆம் வீட்டில் குருபகான் வரும்போது இந்த ஆண்டு சர்ப்பங்கள் பிடியில் இருக்கும்போது துலாம் ராசி என்பவர்களுக்கு தொழில் விருத்தி அடையும். சாஸ்திர சம்பிரதாயங்கள், ஆன்மீகம், பொது காரியங்களுக்கு துலாம் ராசி என்பவர்கள்
10ஆம் வீட்டில் குரு பகவான் அமரும்போது தலைமை பொறுப்பு, நீங்கள் தலைமை தாங்கக்கூடிய யோகமும் உண்டு. துலாம் ராசிக்கு 4வது வீட்டை குரு பகவான் பார்வை செய்யும்போது படித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள், கல்லூரி படிப்பாக இருந்தாலும் சரி, பள்ளி படிப்பாக இருந்தாலும் சரி, படித்து கொண்டிருப்பவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்து படித்தால் நல்ல முன்னேற்றம் அடையலாம். துலாம் ராசி அன்பர்களுக்கு கோச்சாரத்தில் ராசிக்கு 10வது வீட்டிலே குரு பகவான் உச்சம் பெற்று செல்லும்போது பராபவ வருடம், தொழில் வளர்ச்சி அடையும். வேலை உத்தியோகம் பார்க்கக்கூடியவர்கள், கூட வேலை பார்க்கக்கூடியவர்களிடம் அனுசரித்து செல்ல வேண்டும். சண்டை சச்சரவு இல்லாமல் பார்த்துங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். நம்முடைய சேனலில் தொடர்ந்து ஜோதிட பதிவுகள் வரும். நம்முடைய T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நன்றி, வணக்கம்.